டேய் விமலு, இந்த நிமிஷத்துல இருந்து நீ கமல் மாதிரி நடிக்கணும். என்ன அதான் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன யோசனை? வாங்க, அப்படியே லக்கேஜ் கொண்டு வந்துருங்க. வாடா. வாடி திவ்யா, வா வா வாமா. வாமா திவ்யா. என்ன மாமா எப்படி இருக்கீங்க? வாங்க மாப்ள, வாங்க. வாடா. பைய கொடுங்க. எல்லாம் உள்ள போய் டிஃபன் சாப்பிடுங்க. யாரும் மதிக்கிறதுக்காக நான் இங்க வரல. என் கொழுந்தியா கல்யாணம்னு வந்திருக்கேன். வல்லைனா என் தேவதைக்கு அசிங்கம்னு வந்திருக்கேன். தேவதை சொல்லி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டேடா. ஆமா சித்தப்பா, மாப்பிள்ள எங்க? உள்ள ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கான். விருந்து சாப்பிடறானா? அண்ணே வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? பாப்பா தம்பி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காப்பா? இவங்கதே என்ன மதிக்கலைன்னா இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளனா என் கொழுந்தியா கல்யாணத்துக்கு நான் தான் முன்னுக்கு நிக்கணும். ஒரு வார்த்தை மதிச்சு என்னைய கூப்பிட்டியா? ஐயோ அண்ணன் மன்னிச்சிருங்கண்ணே, நானே பல பிரச்சனையில இருக்கேன். நீங்க தான் வந்துட்டீங்களே, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லபடியா நடத்தி கொடுங்க. அம்மா அண்ணன் கவனிங்க. இதோ வந்துடுறேன். ஓடி போ, உனக்கு பிரச்சனையே நான் தாண்டி. ஆமா சித்தப்பா, கல்யாணத்தை மண்டபத்துல வைக்காம ஏன் வீட்டுக்கு மாத்தினிய? அது என்னமோ தெரியலப்பா, அவனே திடீர்னு மாத்திட்டான். அதனால நாங்களே குறையும் போயிருக்கோம். ஆஹா, மண்டபம்னா ஈஸியா அந்த குட்டச்சியை தூக்கி இருக்கலாம். ஏச்சம்ம சகல அமலுக்கு சொல்லணுமே. தம்பி அமலு. சொல்லுங்க விமலு. டேய், நானே டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு நக்கலா? நம்ம திட்டத்தை மாத்தி திட்டணும். என்னாச்சு? கல்யாணத்தை மண்டபத்துல வைக்கல, வீட்டுக்கு மாத்திட்டாங்க. அதை விடுங்க சகல, ரிஸ்க் எடுக்கறலாம் நமக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ரிஸ்க ரசுக்கு மாதிரி சாப்பிட்டவங்க நிலைமைனா என்னாச்சுன்னு எனக்கும் தெரியும். ரசுக்க நான் சாப்பிட்டுக்கிறேன், ரிஸ்க நீ எடுத்துக்க. வை போன. எப்படி இந்த சமையல்காரனோட பேசுறது? டேய், நீ எல்லாம் எனக்கு மாப்பிள்ளையாடா, வெட்டி பையல. என் பொண்ணோட மாச சம்பளம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? என் பொண்ணுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு கனவு கண்டிருப்பேன். ஏமா திவ்யா, நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு அறிவு இல்ல? போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. அவர் என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றாருப்பா. அவரை திட்டாதீங்க, நான் இல்லன்னா அவர் செத்துடுவாரு. விடுமா, இவன் உன் அப்பன்ங்கிறதே என்னால நம்ப முடியல. ஆளும் மண்டையும் மூஞ்சியும். மாப்பிள்ள மாமா, மாப்பிள்ள மாமா, மாப்பிள்ள மாமா, மாப்பிள்ள மாமா, மாப்பிள்ள மாமா, மாப்பிள்ள மாமா. மாப்பிள்ள ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள. இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் பிரிஞ்சு இருந்தேனே, என்ன பண்றது? நான் கொடுத்து மாமா, அதுக்கு போய்கிட்டு. மாப்பிள்ள மாப்பிள்ள, உங்களை பத்தி என் பொண்ணு ரொம்ப சொல்லிருக்கா. என்ன மாமா சொன்னா? நீங்க சிந்தாமணி சிக்கன் ஒண்ணு செய்வீங்களாமே, அத என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவா. அது மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மாப்பிள்ள, கொஞ்சம் செஞ்சு கொடுங்க மாப்பிள்ள. இதுக்கு போய் அலுப்பத்தனமா ஏன் மாமா கேட்டுக்கிட்டு இருக்கிய? சிந்தாமணி சிக்கனோட அப்படி கட்டிங் வாங்கித்தாரு. ஆஹா, இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்காம வீணா மிஸ் பண்ணிட்டேனே மாப்பிள்ள, என்ன மன்னிச்சுக்க மாப்பிள்ள. தெரிஞ்சிருந்தா முதல்ல கட்டிங் கொடுத்து சிந்தாமணி சிக்கனும் கொடுத்து உங்க மகளை கரெக்ட் பண்ணிருப்பேனே மாமா. வாங்க மாமா. விமல்ண்ணே, நான் அமல் பேசுறேண்ணே. ஏதாவது பிளான் பண்ணீங்களாண்ணே? தம்பி, இங்க நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்கு. நம்ம பொண்ணை கடத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்க பேசாம வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. என்னென்ன சொல்றீங்க? தம்பி, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. என் மாமனார் வீட்டுல நீ ரொம்ப மதிக்க கிளம்பிட்டாங்க. என் கொழுந்தியால கடத்துனா எனக்கு தானே அசிங்கம். என்னண்ணே, தம்பி கிட்ட ஆஃபா வாங்கி குடிச்சிட்டு கடைசியில ஆப்படிச்சிட்டியண்ணே. அதுக்காக வேணும்னா வாளி எடுத்துட்டு வா. வாந்தி எடுத்தாரே, வாங்கிட்டு போ. வை போனப்ப. இந்த விமலை அப்பவே காமெடி பீஸ்ன்னு நினைச்சேன், தேவையில்லாம செலவு பண்ணிட்டேன். டேய் மச்சான், என்னடா ஆச்சு? உன் மாமா என் காலை வாரிட்டான்டா. உன் குடும்பத்துல எல்லாரும் அவனை மதிக்கிறாங்களாமே. டேய், இப்ப என்னடா பண்ண போற? புது நம்பரா இருக்கு. இன்னத்துக்கு இந்த மெசேஜ். மொட்டை மாடிக்கு வருவோமா? ஏன் வீட்டு மொட்டை மாடிக்கு இவங்க வர சொல்றாங்க. இவ வேற குரட்டை விட்டுக்கிட்டு. கேட்டு வேற பூட்டி இருக்கு. எப்படி மொட்டை மாடிக்கு வந்தாங்க? ஒரு பைப் வழியா வந்துருப்பாங்களோ? எல்லாம் இருட்டா இருக்கு, ஒண்ணும் தெரியல. டேய், நீதான் எனக்கு மெசேஜ் பண்ணியா? ராத்திரியில மெசேஜ் வந்தோன்னு என்ன ஃபிகர்னு நினைச்சியா? அடி, நீ என்னடா பண்றீங்க? டேய் மருமகனே, இந்த நேரத்துல என்னடா பண்றீங்க? என்னடா பிரச்சனை? அது ஒண்ணு இல்லப்பா, நாளைக்கு இவன் ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு பிள்ளைக்கு லவ் மேரேஜ். அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். லவ் மேரேஜா? யாரா அந்த பொண்ணு?
இன்னொரு ஃப்ரெண்டோட தங்கச்சி மாமா. ரொம்ப தப்பா தெரியுது. யாரா அவளை லவ் பண்றவன்? நான் தான்ப்பா. என்னடா சொல்றவன்? அந்த புள்ள யாரா? என் தங்கச்சி தான் மாமா. அட பாவிங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நிரூபிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே தெரியலையா? இல்ல மாமா, ஆரம்பத்துல இருந்து எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. நானே எவ்வளவு கிடைக்க ட்ரை பண்ண முடியல. ஆனா என் தங்கச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. நான் என்ன பண்றது மாமா? இதை தவிர வேற வழி தெரியல எனக்கு. அப்பா, இவன் தங்கச்சிக்கு இவன் தான் சாட்சி கேள்வி போட போறான். எனக்கு நீ இத சொல்லதான் மேல கூப்பிட்டேன். பிளான் புரியுதா? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச அம்மா இருந்தா, அதுவும் இல்லாம லவ் மேரேஜே வேணாம். அப்பா லைஃப் பாத்துட்டு இருக்கல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டிய சமாளிச்சுப்பா. ஒழுங்கா நாளை காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்த போடு. இப்ப கீழே போய் கொரட்டைய போடு. உங்க அம்மா குறைச்ச கூட நான் எங்க போட்டி போடுறது? ஆமா, நாளைக்கு காலையில எத்தனை மணி கல்யாணம்? பொண்ணை தூக்கும் போது. ஏய் பங்காளி, பக்கத்துல நம்ம சகல விமல் இருப்பாரு. அப்படியே ஸ்பீக்கர் ஆன் பண்ணி போன் அவர்கிட்ட கொடு. உனக்கு தான் போன். பேசுங்க பேசுங்க. ஹலோ, தேங்க்ஸ் சகல. வாங்கி கொடுத்த கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் நல்லாவே வேலை செஞ்சீங்க. என்னது? ஆஹா, என் டார்லிங் ரம்யாவை பத்திரமா அமுச்சு வச்சதுக்கு வாழ்நாள் ஃபுல்லா உங்களை மறக்க மாட்டேன் சகல. என்னங்க சொல்றவன்? எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லடி. அவன் தப்பு தப்பா கோர்த்து வரே. அப்படி தொலைச்சிங்க. டேய் தம்பி, என்னை அப்படி பார்க்காதப்பா. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஏ கருப்பா, போன் வச்சு நீ முழிக்கும் போது நான் சந்தேகப்பட்டேன்டா. ஒண்ணும் பண்ணல தாத்தா. என்னங்க அமல் என்னமோ சொல்றானே? டேய் தம்பி, மாப்ள இருங்க. எங்க பேச மாட்டேன். ஏய் நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. கூட இருந்தே குளி குடிச்சிட்டேல, எங்க வச்சிருக்க அவளை? டேய், நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவன் என்னை தப்பா கோர்த்து விடுற. நம்பாதீங்க. செம்னி பாபா, நீங்க அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஏய், உண்மையில தான் சந்தேகமா இருக்கு. இவனை கொண்டு போய் குமுறுங்கடா. உண்மை தெரியணும்டா. வாடா. ஏப்பா, என்னைய தப்பு தப்பா கோர்த்து விட்டு இருக்க. நீனும் அதை கேட்டு போயிட்டு இருக்கியப்பா. உனக்கு ஒரு அசிங்கம்னா எனக்கு தாப்பா. ஏய், எடுடா வண்டிய. ஏய், நீ கட்டி போற பிள்ளைய தூக்கிட்டான். அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு பேர கல்யாணத்துக்கு கூப்பிட்டேல. ஏய், உனக்கே அல்வா குடுத்தான் பாத்தியா? என்னடா சொன்ன? இது ஏன் அடிச்ச? ராமல் பையன் நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டு ஐயோ தள்ளாதீங்கடா. டேய், ஏன்டா உன கை இப்படி ஆடுது? நான் எங்க ஆடுறேன், அதுவா ஆடுது. ஏ, நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. தெடிப்புக்க போட வேண்டியதானே பக்கி. ஏப்பா குமரா, ஒயின் ஷாப் இருந்தா பாத்துன்னு பாருப்பா. சுளுக்கு எடுத்துருவேன். ஆமா, என்ன நீ சுளுக்கு எடுக்கிறது இருக்கட்டும். பாட்டி கிட்ட காக்கா வடைய தூக்குனாப்ல அவன் பொண்ணை தூக்கிட்டு ஓடிப்பிட்டேன். அவனை ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்றியாக்கு? ஏப்பா டிரைவர், ஒயின் ஷாப்பை பார்த்து வண்டி நிப்பாட்டுப்பா. உனக்கு ஒரு கட்டிங்க வேணுமா? கிழிச்சிருவேன். பொண்ணை நான் தூக்கலடா, நீ தான் தூக்கிட்டு வந்திருக்க. இவன் என்னடா புதுப்பிட்ட போடுற? என்ன புரியலையா? இந்த அமல் பையன் நம்மளை விட விவரமா தானே இருந்திருக்கேன். பேசாம வாங்கி கொடுத்த கோட்டருக்கு அவனுக்கே விசுவாசமா இருந்திருக்கலாம். அசஞ்ச கழுத்தை அறுத்தே விடுவே. அவனாச்சும் நல்லா இருக்கு போறான்டா. ஏய், அவன் முத்தத்தை கொடுத்து மொத்தமா கூட்டு போயிட்டானே, அப்புறம் என் கழுத்துல கத்தி வைக்கிற? போய் அவனை பண்ண முடியல, என் கழுத்துல கத்தி வைக்கிற. சகல இந்த பாரு. சகல, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேய், மறுபடிக்கு ஏன்டா வைக்கிட்டு? டேய், திரும்பவும் முதல்ல இருந்தா அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.